டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் நிறைய ஸ்நாக்ஸ் போட்டுட்ருக்கோம். நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க, ரொம்ப முக்கியமான தட்டையை மறந்துட்டீங்களே அப்படின்னு. அதனால் இன்றைக்கி நல்லா மொறுன்னு ஒரு தட்டை செய்ய போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த தட்டை செய்கிறதுக்கு எப்போயுமே நம்ம நினைப்போம் ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப குயிக்காக வேகமாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்கிறோம். இந்த டிப்ஸை வச்சு நீங்கள் தட்டை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ இந்த தட்டை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, விசிறி தட்டை அது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முதல் மிக்சி ஜார் எடுத்து, சின்ன மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு 10 காஞ்ச மிளகா எடுத்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம நல்லா ஊற வச்சுருக்கோம். அது நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி ஊறின காஞ்ச மிளகாய் எடுத்து ஒரு தடவை பேஸ்ட்டை அரைச்சிக்கிடுவோம். இப்போ நம்ம அந்த மிளகாத்தில் கொஞ்சமாக ஒரே ஒரு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு, இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு சின்ன சின்ன பூண்டாக உரிச்சு வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டு மறுபடியும் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ நம்ம வத்தலும் பூண்டும் நல்லா நைஸாக அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறணும். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம விசிறி தட்டை பண்ணுறதுக்கு மாவு பிசைய போகிறோம். மாவு இன்றைக்கி வந்து பச்சரிசி மாவு, நம்ம பாக்கெட் மாவு எப்பயும் போல் கடையில் வாங்குகிற பாக்கெட் மாவு தான், சாதாரண பாக்கெட் மாவு தான், அதுதான் எடுத்திருக்கோம். இது வந்து வறுக்காத மாவு. இது வந்து எடுத்துருக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டில் 2 கப் எடுத்திருக்கோம். இது வந்து வெயிட்டில் ஒரு 300 கிராம் எடுத்திருக்கோம். இதுக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூனு தூள் உப்பு, ஒரு 1 டீஸ்பூனு ஜீரகம், அது லேசாக அந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள். இப்போ நம்ம இந்த மாவில் உப்பு, அந்த ஜீரகம், பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவு கலந்த பிறகு இன்றைக்கி நம்ம தட்டைக்கு வந்து பட்ரு சேர்த்தா நம்ம பிசைய போகிறோம். பட்ரு வந்து இன்றைக்கி நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, அதாவது ரூம் டெம்பரேச்சரில் நல்லா இந்த மாதிரி இலக்கமாக இருக்கக்கூடியது. ஒருவேளை கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை லேசாக உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். மாவில் எல்லாத்துலேயும் படுற மாதிரி அந்த பட்டரை நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. எல்லா அரிசி மாவுலேயும் படுற மாதிரி. இப்போ நம்ம வெறுமனை அந்த அரிசி மாவில் நம்ம தட்டை பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப கடுக்குன்னு இருக்கும். அப்போ இது மாதிரி நம்ம எண்ணெய் இல்லைன்னா பட்ரு இதெல்லாம் சேர்க்கும்போது நமக்கு நல்லா மொறுன்னு கிடைக்கும் தட்டை. அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும், நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும், அதனால் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா இந்த பட்டரை போட்டு எல்லா மாவுலேயும் வர்ற மாதிரி இந்த மாதிரி நசுக்கி நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இதில் கருவேப்பிலை ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை எடுத்து நல்லா பொருசாக வெட்டி வச்சுருக்கோம். அதே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இங்கே நம்ம வந்து காஞ்ச மிளகா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் காரம் தூக்கலாக தான் சேர்த்துருக்கேன். இந்த காஞ்ச மிளகா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு இந்த மாவோட சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து தனி மிளகாத்தூள் சேர்க்கனாலும் சேர்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி பேஸ்ட் சேர்க்கும்போது நமக்கு அந்த தட்டை வந்து ருசியும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு முடிச்சிருங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து சாதாரண தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி வந்து நம்ம ஒரு 1/2 லிட்டர் தனியாக நல்லா சுட வச்சுருக்கோம். நல்லா சுட வச்ச தண்ணியை நம்ம இதில் ஊற்றி மாவு பிசையணும். இப்போ நம்ம சுட வச்ச தண்ணி தான் ஊற்ற போகிறோம். ஒரு 150 ml இதில் சேர்த்துக்கோங்க. சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி கரண்டி வச்சு இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த சூடான தண்ணி ஊற்றி பிசையும் போது நமக்கு மாவு வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுத்துரும். இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 50 ml, அதை ஒரு 150 சேர்த்துருந்தோம். இப்போ ஒரு 50 ml சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து கொடுங்க. பார்க்குறதுக்கு நமக்கு உதிரியாக தான் தெரியும், ஆனால் நம்ம பிசையும் போது நமக்கு சரியாக இருக்கும். ஏன்னா தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா தான் சுட வச்சுருக்கோம். தேவைன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், பிசையும் போது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த அளவுக்கு கலரி கொடுத்துட்டு சூடு நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா பிசைங்க, இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பொறுத்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா சூடாக தான் இருக்குது, அதனால் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியேவும் இருக்கட்டும். இப்போ நமக்கு ஒரு 2-3 நிமிஷம் அந்த லேசாக சூடு ஆறி வந்துருச்சு பிசைகிற அளவுக்கு. இப்போ இதோட சேர்த்து நம்ம இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூனு சிறுபருப்பு, அதாவது பாசி பருப்பு தான் ஊற வச்சுருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு பருப்பாக மட்டும் உள்ளே சேர்க்குறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதும். பாசி பருப்பு சேர்த்தோன்னா நம்ம அந்த தட்டை செய்யும்போது அந்த இடையில கடிபட்டு வரும்போது நல்லா அந்த பாசி பருப்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிடலாம். இப்போ நல்லா மாவு பிசைஞ்சு இந்த அளவுக்கு உருட்டிடுங்க. இப்போ நல்லா மாவு பிசைஞ்சு உருட்டியாச்சு. மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். விரல வச்சா இந்த அளவுக்கு பதியணும். ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்பவும் ரஃப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அடுத்து தேய்ச்சி எடுக்கும்போது விரிசல் விழ ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். பிசைஞ்சு வச்சுக்கூடிய மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக, சின்ன கோலிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம உருண்டைகளாக உருட்டிக்கலாம். அப்படின்னா தான் நமக்கு சின்ன சின்ன தட்டை தேய்ச்சி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு உருட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம்.
இப்போ நான் இதில் பாதி அளவு மட்டும் உருட்ட போகிறேன். உருட்டிட்டு நான் தனியாக வச்சுட்டு மீத மாவு வந்து காயாமல் மூடி வச்சிடலாம். எதுக்காக நம்ம உருட்டி இப்போ தனியாக வைக்கோம் அப்படின்னா நம்ம தேய்க்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்கு தான். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் பாதியை உருட்டி இந்த மாதிரி உருண்டைகளாக வச்சுருக்கோம். இதை நம்ம எப்படி தேய்க்கலாம்னு சொல்லி பார்ப்போம். பட்டர் சீட்டை விரிக்கிறோம், இதில் ஒரு உருண்டையை எடுக்கிறோம், இப்படி நடுவில் வைக்கிறோம், இப்படி ஒரு விசிறி எடுத்துட்டு அப்படியே நல்லா வச்சு ஒரு அமுக்குறோம், அப்படியே எடுத்துடுறோம். அவ்வளோதான். எடுத்துட்டு இங்கிட்ட ஒரு பட்டர் சீட்டு விரித்து வச்சுருக்கோம், அதில் நம்ம இப்படி வச்சிடறோம். அவ்வளோதான், ஈஸியாக. இப்போ நம்ம விசிறி தட்டை வந்து இதுதான் விசிறி தட்டை. விசிறி தட்டை எதுக்காக நம்ம விசிறி தட்டைன்னு சொன்னோம்னா நமக்கு வந்து டக்குன்னு வேலை முடியும், அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு அமுக்கணும்னா இப்படி எடுத்துட்டு டக்குன்னு நம்ம வந்து வேலையை முடிச்சிடலாம். இப்படி எடுக்கிறோம், உருண்டையை வச்சு இப்படி ஒரு அமுக்கு, அவ்வளோதான். அப்படி எடுத்துட்டு அப்படியே எடுத்துடலாம். இப்போ நம்ம ஏரியா கடையில் வந்து ஒருத்தர் வந்து டக்குன்னு இதையே வேகமாக பண்ணுவார். அதுக்காக தான் அவர் இந்த விசிறியை வச்சு பண்ணுவார். நம்ம அதனால் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் வேகமாக பண்ணுறதுக்காக இந்த மெத்தடை சொல்லியிருக்கோம். நம்ம தட்டையை வந்து பொரிக்க போகிறோம் எண்ணெய் வந்து தேவையான அளவு இருந்தால் போதும். இப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக ஆவி பறக்கிற மாதிரிலாம் இருக்க வேண்டாம். எப்பயும் போல் நார்மலான சூடில் வச்சுருந்தா போதும். அதையே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு சரியான சூடு அளவில் இருக்குது. நம்ம இங்கே தட்டையை பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக தேய்ச்சி இந்த பிளேட்டில் பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது நம்ம எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணும்போது அப்படி ஒவ்வொரு தட்டையெல்லாம் எடுத்து உள்ளே சேர்த்துருங்க. இந்த எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு தட்டை பிடிக்குமோ எடுத்து நம்ம ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு ரவுண்டு தேய்ச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்தாச்சு. போட்டுட்டு அப்படியே லேசாக ஒரு புரட்டு, இந்த மாதிரி குச்சி கம்பி எதனா வச்சுட்டு லேசாக ஒரு புரட்டி விட்ருங்க. புரட்டினா தான் நமக்கு போட்ட ஒரு நிமிஷத்துலேயும் அப்படியே போட்டுட்டு புரட்ட வேண்டியதான். உள்ளே போட்டது அப்படியே நமக்கு தட்டை மிதந்தே தான் வேகும். உள்ளே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் சின்ன பபுள்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஜல்லிக்கரண்டி போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் புரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த தட்டை ரெடி ஆகிறதுக்கு ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் தான் ஆகும். ஏன்னா தட்டை நைஸாக தேய்ச்சி போட்டுருக்கனால அவ்வளோதான் நமக்கு டயம் எடுக்கும். நம்ம அந்த சலசலப்பு நல்லா குறைஞ்ச உடனே எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு, எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், தனியாக எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்து எண்ணெய் வடிக்கிறதுல தனியாக போட்டுருங்க. இதே போல் மீத இருக்கிற மாவையும் உருண்டைகளாக எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு நல்லா சூப்பரான ஒரு மொறுமொறுப்பு தட்டையாக காரத்தட்டையாக நீங்கள் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் விசிறி தட்டை மொறு விசிறி தட்டை சூப்பராக தயாராகிருக்கு. விசிறி தட்டை சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த வெண்ணெயோட மனம் அருமையாக இருக்குது. அந்த காரசாரமான மொறுன்னு காரகாரன அருமையாக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு விசிறி தட்டையை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.